ரேகா IPS எபிசோட் 266 கிளாப். இவ்வளவு பக்காவா பிளான் போட்டும் நாம நினைச்ச காரியம் நடக்கலையே மாப்பிள்ள. சந்தியா பேர்ல காம்ப்ளெக்ஸ் எழுதி வச்சோம்னா தங்கச்சிங்கிற சென்டிமெண்ட்டை பார்த்து இடிக்காம விட்டுருவாங்களேன்னு நினைச்சோம். ஆனா அப்பன் புள்ள மருமக எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களே. அத விடுங்கத்த, சந்தியாவுக்கு நம்மள பத்தி தெரியக்கூடாது, அதுதான் முக்கியம். மைனஸ் கோடு மாதிரி ஒரு கோடு கிடைச்சதுன்னா நடுவுல ஒரு கோட்டை போட்டு அதை நாம பிளஸ் ஆக்கிடுவோம்னு இன்னும் அவளுக்கு தெரியாது. புரியல. சந்தியா போய் கேட்டப்ப அந்த கலெக்டர் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு வகையில் நல்லதுதான் அத்த. ஆமா அத்த, அந்த காம்ப்ளெக்ஸ் இடிக்கிட்டான் அத்த. மாப்பிள்ள எத்தனை கோடி தெரியுமா? போன போட்டத இடிக்க வேண்டாம் அவனை கெஞ்சறதை விட இடிக்க விட்டு அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவோம். நம்ம காம்ப்ளெக்ஸ் இடிக்கிறத போட்டோ எடுத்து பத்திரிக்கையில வர வைப்போம். கூடவே அரசாங்கத்தோட பழிவாங்கும் நடவடிக்கையின் பத்திரிக்கையில வர வைப்போம். ஒரு சுயேட்சை வேட்பாளருக்கு சுதந்திரம் இல்ல, அதிகார துஷ்பிரயோகம் சொல்லி ஜனங்கிட்ட அனுதாப ஓட்ட வாங்கிடுவோம். நீங்க என்ன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசுறீங்க மாப்பிள்ள. ஆனா என் மனசு கொத்து வரல. அத்த, முதல்ல எலெக்ஷன் முடியட்டும், நான் எம்எல்ஏ வாகி மந்திரி ஆகணும், அதுக்கப்புறம் பாருங்க வேடிக்கையே. ஆசே சரியா போச்சு. இங்க என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? கட்சிக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்களாம், எலெக்ஷன் வேலையை கவனிக்க வேண்டாமா? வாப்பா. வந்துடுறத. மாசி, கோவம் அதுக்கப்படாம பக்குவமா பேசு. உனக்கு பேச சொல்லி தரணும்ல, நம்ம ஜெயிக்கணும்ல, அதனால சொல்றேன். வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னையா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கீங்க? எலெக்ஷன் டேட் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அது எனக்கு தெரியாதாக்கு, இத சொல்றதுக்கு எல்லாரும் வந்தீங்களா? இல்லன்னு பொட்டியே கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க. ஜனங்கெல்லாம் இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க. பணத்தை கண்ணுல காட்டினாதான் ஓட்டே போடுறாங்கன்னு. அப்புறம் ஏயா, நான் கொடுக்கற பணத்தை என் பேரை சொல்லி ஜனங்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த ரேகா என்னடானா இது யாருக்கும் தெரியாம படம் பிடிச்சு தேர்தல் கமிஷன்ல கொண்டு போய் கொடுக்குறா. தேர்தல் கமிஷன் என்ன தேர்தல் நீக்கூடான்னு பான் பண்ணுது. என்ன பண்ண சொல்றீங்க? ஏப்பா, அதுக்கு பயந்துகிட்டு நம்ம பணம் கொடுக்காம இருந்தோம்னா அப்புறம் எப்படி மாசி நம்ம ஜெயிக்கிறது? சொல்லு. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அதான் வேறொரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நமக்காக உழைக்கிற இவங்களுக்கு பணத்தை கொடுக்க போறேன். ஓட்டு போடுற மக்களுக்கு லட்டா கொடுக்க போறேன். லட்டா? லட்டு. ஏப்பா, என்ன லட்டு கொடுக்க போறேன் அது கொடுக்க போறேன்னு சொல்றியா? உனக்கு என்ன எம்எல்ஏங்கிற ஆசையே கிடையாதா? அடையே சித்தப்பு, நான் மந்திரி பதவி மேலேயே குறி வச்சிருக்கேன். சித்தப்பு, நான் மக்களுக்கு கொடுக்க போறது சாதாரண லட்டு இல்ல, மூக்குத்தி லட்டு. என்னது மூக்குத்தி லட்டா? அந்த லட்டுக்குள்ள ஒரு தங்க மூக்குத்தி இருக்கும். ஆமா, பணமா கொடுத்தா ஆம்பளைங்க தண்ணிய போட்டுக்கிட்டு மல்லாக்கா படுத்துட்டு ஓட்டு போட வர மாட்டானுங்க. ஆனா தங்க மூக்குத்திய பொம்பளை கிட்ட கொடுத்தா பொம்பளைய சந்தோஷமா வாங்கி மூக்குல குத்திக்கிட்டு ஓட்டையும் குத்துவாங்க. எப்படி சித்தப்பு? அபாரம்னே, வெற்றி விழாவுக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணிடுவோம். அப்புறம் டே மீச, பொம்பளை கிட்ட லட்டா குடுக்கறப்ப கூடையே சாமி படத்தை எடுத்துட்டு போய் சத்தியத்தை வாங்கிக்க. அப்பதான் மனசு மாற மாட்டாங்க. ஏன்னா சாமி குத்தம்னு பயந்து ஓட்ட குத்துவாங்க. மாசி, நம்ம டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுது. அப்புறம் நம்ம நாச்சிய போய் 48 எம்எல்ஏ கூட்டிட்டு வெளியில வந்துட்டான். அவன் கட்சி இப்ப ஆட்டம் கண்டு போய் கிடக்கு. இப்ப நீ மட்டும் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்க, ஆளுங்கட்சிக்காரன் ஆதரவு கொடுங்கன்னு பேரம் பேசுவான், எதிர்கட்சிக்காரன்
அதை தடுக்கிறதுக்கு பேரம் பேசுவான். இதுல எவன் நமக்கு அதிகமா பணம் தரனோ அவனுக்கு ஆதரவு கொடுப்போம். என்ன சொல்ற? ஏன் சித்தப்பு, இப்ப நமக்கு பணமா முக்கியம்? பணம் நமக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. இப்ப நமக்கு தேவை பவர், மந்திரிங்கிற பவர். அந்த மந்திரிங்கிற பவர் பணத்தை விட 1000 மடங்கு பவர் அதிகம். என்ன 20ஆம் தேதி எலெக்ஷன், 25ஆம் தேதி நீங்க மந்திரி. சித்தப்பு பாத்தையா எப்படி கூவுறாங்கன்னு? உங்களுக்கு குடுக்கறதுக்குன்னே பணம் ஒரு பொட்டியில வச்சிருக்கேன். ஏய் குர்றாதைய, அதுல இருக்கிறத 4 பேர் சமமா பிரிச்சுக்குங்க. சரிங்கண்ணே. அப்புறம் நாளைக்கே லட்டு ரெடியா இருக்கு, ஆளாளுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. சரிங்கண்ணே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பொம்பளை கிட்ட லட்டை குடுக்கறப்ப லட்டுக்குள்ள மூக்குத்தி இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க. அவங்க வாட்டுக்கு வெறும் லட்டுன்னு சாப்பிட்டு அப்புறம் மூக்குல குத்துற மூக்குத்தி தொண்டையில குத்திரு. அப்புறம் ஓட்டு போடுறவங்க போட மாட்டாங்க. போங்க. சரி சரி. போயிட்டான். ஏய், நீ ஏன்டா மண்டை தொங்க போட்டு அங்கேயே பாத்துட்டு இருக்க? போ போ. அட போட, கூட்டத்தோட ஓடுறமா நீயும் போய் சம்பாரிச்சுக்க போ. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லண்ணே. எல்லாம் எனக்கு தெரியும்டா. போட போ. மாசி, இப்ப உன் முகத்துல ராஜகலா வந்துருச்சுப்பா. ஏன் சித்தப்பு, அவனுக்குதான் வாங்குற காசுக்கு நாளைய முதல்வர் நாளைய பிரதமருங்கிறானுங்க. நீ அவனுங்கள மாதிரியே ராஜ கலைங்கிற மந்திரி கலைன்னு அழகா சொல்லு சித்தப்பு. ஓ அப்படி வாரியா மந்திரிகளப்பா. வர்றேன் சித்தப்பு, வர்றேன். மந்திரியாகி வர்றேன் சித்தப்பு. வாங்க தலைவரே, வாங்க வாங்க. ஏய், அப்படியே எல்லாரும் கத்திக்கிட்டே போய் 11வது இடத்துல இருங்க. அண்ணன் வந்துருவாருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. அதான் அந்த புள்ளியார் கோயிலுக்கு பக்கத்துல இருக்க அந்த லெப்ட்லயா? ஆமாயா, அதே தெருவுதான். அப்படியே போகும்போது மகளிரையும் சேர்த்து கூட்டு போங்க. ஒரு நிமிஷம் இருக்கு தலைவரே, ஆராத்தி வந்துட்டு இருக்கு. நீலுலு, நீலுலு, சீக்கிரம் வாமா. ஐயோ வேர்க்குது தலைவருக்கு. சோ வேர்க்குது. வந்துட்டீங்களா? சீக்கிரம் ஆராத்தி எடுங்க. காலையில இருந்து மக்கள் கூட்டம் அணி அணியா வந்துகிட்டே இருக்குது. காலையில இருந்து ஓட்டு கேட்டு கேட்டு தலைவருக்கு தொண்டை தண்ணியே வத்தி போயிருச்சு. அதனால நான் உள்ள கூட்டிட்டு போய் ஐஸ் வாட்டர் குடுக்குறேன். தலைவருக்கு வெறும் தண்ணியா கொடுப்பாங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், உள்ள கூட்டிட்டு போ. நான் வரேன், நீங்க போங்க தலைவரே. வாங்க 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 உள்ள வாங்க. பாத்து வாங்க, உள்ள வாங்க. மாமா மாமா, தலைவர் வந்திருக்காரு, தலைவர் வந்திருக்காரு. உங்களை நேரடியா பார்த்து ஓட்டு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. என்ன தேடுறீங்க மாமா? இல்ல தலைவர்னு சொன்னீங்களே, எங்கன்னு பாக்குறேன். அச்சோ, இவரைத்தானே நான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க வேலைக்கு போலியா? ஏமாமா, ஒரு தலைவர் ஓட்டு கட்டிட்டு காலையில இருந்து அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்காரு. ஒரு தொழிலாளி எப்படி ஏசி ரூம்ல குளுகுளுன்னு உட்கார்ந்து வேலையை பாக்குறது? ஒரு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறதா ஒரு வேலைக்காரனுக்கு அழகு. இந்தாங்க. இதெல்லாம் வேணாமா, நிறைய கூட்டங்களுக்கு போகணும். இத குடிச்சா தொண்டை கெட்டு போயிடும். பரவாயில்ல யா, நீங்க என்ன கேலி கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல. வயசுல பெரியவங்க நீங்க, உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். ஆசீர்வாதம் வாங்குற அளவுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். என்னுடைய சின்னம் மெழுகுவர்த்தி சின்னம். நான் உங்ககிட்ட கேட்காட்டி நீங்க எல்லாரும் எனக்கு தான் ஓட்டு போட போறீங்க. இருந்தாலும் ஒரு முறைக்காக கேட்கிறேன். என்னுடைய மெழுகுவர்த்தி சின்னத்துல நீங்க எல்லாரும் ஓட்டு குத்தி என்னை அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்க எல்லாரையும் அன்புடன் கேட்டுக்கிறேன். தலைவரே, எங்க ஓட்டு மட்டும் இல்ல தலைவரே, எங்களுடைய உடல், குடல், பொருள், ஆவி, பேய் எல்லாமே உங்களுக்கு தான். இல்ல மாமா, இல்ல சொல்லுங்க அண்ணே. மல்லை மல்லிகா வாந்தி பேதி ஆகி ஹாஸ்பிடல்ல படுத்திருக்காங்க. எது? மல்லை மல்லிக்கு வாந்தி பேதி ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க? ஆமாண்ணே. இன்னைக்கு அவங்களால பொதுக்கூட்டத்துக்கு வர முடியாதான். என்னென்ன பண்றது? என்ன பண்றதா? டேய், அவளை விட்டா பேசுறதுக்கு ஒரு நல்ல ஆள் கிடையாது. என்னடா கடைசி நேரத்துல கழுத்து இருக்கிறா? அவங்களால முடியலன்ட்டாங்க. வேற ஏற்பாடு நீங்க தானே சொல்லணும். என்ன இலவடா இது? ஆமா, சாயந்தரத்துக்குள்ள ரெடி ஆயிருவாளா? முடியாதான். 2 நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். 2 நாள் ஆகுமா? ஆமாண்ணே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். வெய்யா வச்சிடறேண்ணே. என்ன தலைவரே, என்ன பிரச்சனை?
மல்லிக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கு. அவளை விட்டா ஸ்டேஜ்ல பேசுறதுக்கு வேற ஆள் கிடையாது. தலைவரே, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. புதுக்கூட்டத்துல பேசுற உங்க ஆளுங்க என்ன பேசுறாங்க? சும்மா அரைச்சுமாவே அரைக்கிற மாதிரி. ஏதாவது புதுசா பேசினா தானே ஜனங்க ரசிப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு வித்தியாசமா பேசணும் தலைவரே. வித்தியாசம்னா எப்படி நில்லு? மாசியின் சின்ன மட்டும் மெழுகுவர்த்தி அல்ல, அண்ணன் மாசியே ஒரு மெழுகுவர்த்தி தான். தன்னைத்தானே உருக்கிக் கொண்டு மக்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் மெழுகுவர்த்தியான மாசிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அள்ளித் தெளியுங்கள். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாறு காணாத வெற்றியை அண்ணன் மாசி சந்திக்கட்டும். இப்படி ஏதாவது வித்தியாசமா பேசணும் தலைவரே. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா தலைவரே? மல்லிகை என்னை ஏமாத்திட்டான்னு நான் டென்ஷனா இருந்தேன். ஆனா எனக்காக மேடையில பேசுறதுக்கு ஒரு வீராங்கனை கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, அது நீங்க தான். இன்னைக்கு நடக்க போற பொதுக்கூட்டத்துல நீங்க தான் சிறப்பு பேச்சாளர். மாமா கை தட்டுங்க மாமா. கை தட்ட மாட்டீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல தலைவரே. இப்படி திடீர்னு ஐயோ. ஆமா, இன்னைக்கு நடக்க போற மாபெரும் பொதுக்கூட்டத்துல என்னை ஆதரிச்சு நெல்லை நீலாம்பரி பேச போறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். தலைவரே, நீலுலு நெல்லை எல்லாம் பார்த்ததே இல்லையே. இருக்கட்டும், பேருக்கு முன்னாடி நெல்லை எதிர்முனையா தான் இருக்கும். அது சரி. நெல்லை நீலாம்பரி எப்படி கம்பீரமா இருக்கு? சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி தலைவரே. சரிமா, சாயந்தரம் 5 மணிக்கு ரெடியா இருங்க. வண்டி வந்து பிக்கப் பண்ணிக்கும். சரிங்க தலைவரே. பேசி முடிஞ்சது பணம் கொடுப்பாங்க. ஐயோ, அத வாங்கிக்கங்க. எதுக்கு தலைவரே பணம்? அத வாங்கிக்கங்க. இல்ல தலைவரே, ஏதோ செய்யற வேலைக்கு கூலி வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேற. பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. இது ஒரு அன்பளிப்பா நினைச்சுக்கங்க. இல்ல, அப்ப நான் வரட்டுமா? சரி. நான் கிளம்பட்டுமா? இன்னும் போகலையா? வந்துருங்க, வாங்க. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஷாக்கடியில விழ போற, இதுக்கு ஆசீர்வாதம் வேற தேவையா? என்னப்பா இது? முதல்ல பொதுப்பணியில ஈடுபட போறேன், அத போய் சாக்கட. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை மெழுகுவர்த்தி சின்னத்திற்கே இட்டு அண்ணன் மாசியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். நினைவிருக்கட்டும், உங்கள் சின்னம் மெழுகுவர்த்தி சின்னம். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ ஈஸ்வரா. அமைதி அமைதி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அண்ணன் மாசி அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்குகளை சேகரித்து பல இடங்களிலே தனது பிரச்சாரத்தை முடித்து இங்கு வெற்றிகரமாக வந்து கொண்டிருக்கிறார் நெல்லை நீலாம்பரி. வருக நெல்லை நீலாம்பரி அவர்களே, வருக 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 வருக. நெல்லை நீலாம்பரி அவர்களை ஆதரித்து நமது 15வது வட்ட மாசி இளைஞரணி தளபதி ON ரத்னம் அவர்கள் இங்கே பொன்னாடை பொறுத்த வருகிறார். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, கட்சி தொண்டர்களே, இங்கு கூடியிருக்கும் லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகளே, அஞ்சா நெஞ்சன் அண்ணன் மாசியை ஆதரித்து பேச வந்திருக்கும் உங்கள் நெல்லை நீலாம்பரியின் பணிவான வணக்கம். எனக்கு முன்பாக இங்கு பேசிய 23வது வட்ட செயலாளர் திரு நாகை நாராயணன் அவர்களுக்கும், வள
என்று பேசாமல் ரத்தின சுருக்கமாக தன்னுடைய உரையை முடித்துக் கொண்ட திரு பூவை புருஷோத்தமன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை எல்லாம் ஒன்று கேட்கின்றேன். மாசி என்பவர் யார்? மாசி என்பவர் யார் என்பதுதான் என் கேள்வி. மாசி என்பவர் ஒரு தன்னிகர் இல்லாத தங்க தலைவர். அவர் போன்ற தலைவர்களின் வழிகாட்டுதலில் தான் நாம் வழி நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு நன்மை. ஏன் இந்த நாட்டிற்கே அதுதான் நன்மை. ஆனால் மாசியின் அரசியல் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சிலர் அவருக்கு எதிரான சதி செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எப்படியாவது மாசியின் அரசியல் வாழ்க்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பதை படாத பாடுபட்டு முயற்சி செய்து வருகின்றனர். அவர்களுக்கு எல்லாம் நான் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அஞ்சாத சிங்கம் மன்னன் மாசியை உங்களால் எதுவுமே செய்துவிட முடியாது. அது மட்டும் உறுதி. நீலு பிறந்த உடனே மைக்க முழுங்கின மாதிரி இவ்வளவு சூப்பரா பேசுறியே. இன்னைக்கு உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என் கண்ணே பற்றும் போட்டிருக்கு. என் சுஜிலிமா அதிகார துஷ்பிரயோகம் செய்பவர்களுக்கும் அதிகார மமதையில் ஆடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் நான் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்னும் விதத்தில் 2 லட்சம் வாக்குகளுக்கும் மேற்பட்ட வித்தியாசத்தில் அண்ணன் மாசி வரலாறு காணாத வெற்றி பெறப் போகிறார் என்பது மட்டும் உறுதி. நாளை ரேகா IPS-இல்